ஹாய், வணக்கம். திஸ் இஸ் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புயலுக்கு எப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ ஹவு சைக்ளோன்ஸ் ஆர் நேம்ட். ஸோ மை செல்ஃப் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஜென்ரல் ஜியாகிரஃபி இல்லை இந்தியன் ஜியாகிரஃபியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹவு சைக்ளோன்ஸ் ஆர் நேம்டு, புயல்கள் எவ்வாறு பெயரிடப்படுகின்றன. ஸோ ஏன் சைக்ளோனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, லேட்டிடியூட் லாங்கிடியூட் அந்த அச்சரேகை தீர்க்கரேகை வச்சுட்டு தான் சைக்ளோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்லாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 8 டிகிரிலேருந்து 37 டிகிரி நார்த் வரைக்கும் இந்தியாவோட லேட்டிடியூட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா, ஸோ புயல் உருவாயிருக்கிறது ஒரு 7 டிகிரி நார்த்தில் உருவாயிருக்கு அப்படின்னா, ஸோ 7 டிகிரி நார்த் லேட்டிடியூடில் ஒரு புயல் சின்னம் உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா, அதே லேட்டிடியூடில் வெவ்வேறு புயல் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஷன் நிறையா வந்துச்சு. ஓகேங்களா? ஒரு எப்படி இப்போ இப்போ நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு பேர் இருக்கிறது எவ்வளோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ, அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் நம்பராக இருந்ததுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நம்பராக இருக்கிறப்ப லேட்டிடியூட் லாங்கிடியூடில் அந்த அச்சரேகை தீர்க்கரேகையில் நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னென்னா, அவங்களால அந்த பேரை ஞாபகத்தில் வச்சுக்க முடியல. வெதர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறவங்களாலே எந்த லேட்டிடியூட்லேருந்து எந்த புயல் எந்த கோஸ்ட்டை கறக்க போகுது அப்படிங்கிறத அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ அவங்களுக்கே பெரிய குழப்பத்தை உண்டாக்குச்சு. அப்புறம் ரிப்போர்ட் தரணும் நியூஸுக்கு, அது இன்னும் பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். கரெக்டாக தந்தாலே நியூஸ்காரங்க தப்பாக படிப்பாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதனால் சரி, இந்த நம்பரை வச்சுட்டு லேட்டிடியூட் லாங்கிடியூடை வச்சுட்டு அச்சரேகை தீர்க்கரேகை வச்சுட்டு நாம் புயலுக்கு பேர் வைக்க பதில் புயலுக்கு ஒரு பேரே வச்சுட்டா என்ன அப்படின்றதுக்காக தான் ஒரு பெயரோ இல்லை பூவோட பேரோ இல்லை மிருகங்களோட பேரோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் புயலுக்கு பேர் வைக்கிறதுக்கான ஹிஸ்ட்ரி. இதனால தான் புயலுக்கு பேர் வைக்கணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ உலக வானிலை அமைப்பு, வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன், அவங்க தான் ஃபஸ்ட்டு அட்லாண்டிக் ஓஷன், ஓகேங்களா, அதில் வர புயல்களுக்கு பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கேருந்து தான் தொடங்கிச்சு எல்லாத்துக்குமே. ஸோ அட்லாண்டிக் ஓஷனில் உருவாகிறதுக்கு தான் முதல்ல புயலுக்கு பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கேருந்து தான் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் WMO, அதாவது வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன், உலக வானிலை அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, உலகம் முழுக்க தனித்தனி பிராந்திய அமைப்பா, ரீஜனல் பாடிஸாக தனியாக பிரித்தாங்க. அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன். ஸோ எங்கெங்கெல்லாம் புயல் உருவாகுமோ, ஸோ அந்த ஓஷனை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு புயல் வந்ததுன்னா அதுக்கு ஒரு ரீஜனல் பாடிஸாக தனியாக WMO தனியாக பிரித்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ப்ரெசண்ட்டாக 2020 அது மாதிரி 5 ரீஜனல் பாடி இருக்குது. ரீஜனல் ஸ்பெஷலைஸ்டு மெட்ரோலஜிக்கல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. பிராந்திய சிறப்பு வானிலை மையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 2மே அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அந்த 5 சென்டர் என்னென்ன அப்படின்னா, நேஷ்னல் ஹரிக்கெயின் சென்டர் அமெரிக்காவில் இருக்குது, மியாமி. ஸோ அங்கே அவங்க என்னென்னா, அட்லாண்டிக் கடலையும் கிழக்கு பசிபிக் கடலையும் உருவாகிறதுக்கு பேர் வைப்பாங்க. அந்த கடலில் அட்லாண்டிக் பெருங்கடல், கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் உருவாகிற புயலுக்கு நேஷனல் ஹரிக்கெயின் சென்டர் பேர் வைக்கும். அதே மாதிரி மத்திய பசிபிக்கும் தென் பசிபிக் கடலில் உருவாகிற புயலுக்கு சென்ட்ரல் பசிபிக் ஹரிக்கெயின் சென்டர் அமெரிக்காவில் இருக்க அவங்க பேர் வைப்பாங்க. வெஸ்டர்ன் பசிபிக், மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உருவாகிற புயலுக்கு பேர் ஜப்பான் மெட்ரோலஜிக்கல், ஜப்பான்ல வைப்பாங்க. டோக்கியோவில் இருக்கிற ஜப்பான் மெட்ரோலஜிக்கல் ஏஜென்சி வைப்பாங்க.
இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல், ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா நார்த் இந்தியன் ஓஷன், ஓகேங்களா? அதுல உருவாகிற பேருக்கு வந்து இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்திய வானிலை மையம் டெல்லியில இருக்கு, அவங்க பேர் வைப்பாங்க. அண்ட் தென் கடைசியா இருக்கிறது சவுத் வெஸ்ட் இந்தியன் ஓஷன்ல இருக்கிறதுக்கு வந்து ரீயூனியன், ஒரு தனியா ஒரு தீவு இருக்கும். இந்த மடகாஸ்கர் கிட்டக்க கொஞ்சம் ஒரு தீவு சின்னதா இருக்கும், அங்க இருந்து வைப்பாங்க. மோஸ்ட்லி அங்க புயல் உருவாகும், ரேரஸ்ட் சினாரியோ. ஸோ இந்த 5 தான் வந்து WMO கேட்டகரைஸ் பண்ணிருக்க ரீஜியனல் ஸ்பெஷலைஸ்டு மெட்ரோ சென்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இவங்க தான் அந்த பேர் வைப்பாங்க. இப்போ வந்து ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல ஒரு புயல் உருவாகுதுன்னா அதுக்கு வந்து மியாமியில இருக்கிற ஹரிகேன் சென்டர் மையம் தான் பேர் வைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அதுக்கு பேரு சைக்ளோன், ஓகேங்களா? அந்தாண்ட ஹரிகேன் சொல்லுவாங்க, டைஃபூன் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் கான்செப்ட் ஒன்று தான், இன்னும் சொல்ல போனால் சூறாவளி, ஓகேங்களா? ஸோ சைக்ளோன், ஹரிகேன், டைஃபூன் இது எல்லாமே வந்து புயல் தான். அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதனுடைய பேர் மட்டும்தான் மாறுது. மற்றபடி எல்லாமே இது நேச்சுரல் கலாமிட்டஸ். கடலை உருவாகிற ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா திரும்பவும் ஸ்டாமா ஃபார்ம் ஆகி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டாமா ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் சிவியர் சைக்ளோனிக் ஸ்டாமா ஃபார்ம் ஆகிறது. ஸோ கான்செப்ட் என்னமோ ஒன்று தான். பேர் வந்து இந்தியன் ஓஷனில் உருவானா அதுக்கு பேர் டிராபிக்கல் சைக்ளோன், ஓகேங்களா? அட்லாண்டிக் ஓஷனில் உருவானா அதுக்கு பேர் ஹரிகேன் அப்படிங்கிறது. பசிபிக் ஓஷன் அந்தாண்ட உருவாகனா அதுக்கு பேர் டைஃபூன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பேர் மட்டும்தான், அந்த டைஃபூன், ஹரிகேன், சைக்ளோன் அப்படிங்கிறது பேர் மட்டும்தான் மாறும். மற்ற இதுக்கு எல்லாமே மூணுக்குமே ஒரே கான்செப்ட் என்னன்னா புயல் அல்லது சூறாவளி தான். ஸோ இப்போ அந்த 5 அமைப்புகளுமே வந்து புயலுக்கு பேர் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிப்பாங்க, ஓகேங்களா? ஒரு சில அமைப்பில் வந்து வந்த புயலே திரும்ப வரும். ஜப்பானில் அப்படி தான் வரும், ஓகேங்களா? ஒரு புயலுக்கு வந்ததுன்னா திரும்பவும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அந்த புயலுக்கு அதே பேர் வரும். பட் இங்கே IMO, இந்தியன் மெட்ரோலஜிக்கல், IMD, இந்தியன் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட்ல பேர் வந்து ரிப்பீட் ஆகாது. ஸோ ஒவ்வொரு ரீஜனல் ஸ்பெஷலைஸ்டு சென்டரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வச்சுப்பாங்க. பூ பேர் வைக்கலாம், இல்லை ஒவ்வொரு டைம் லிஸ்ட் பேர்லாம் சொல்லுவாங்க, பூ பேர் வைக்கலாம். பட் ஒரு சில இதில் வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது டால் பர்சனாலிட்டியோட பேரெல்லாம் வைக்கக்கூடாது. ஒரு முக்கியமான தலைவர்களோட பேரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கக்கூடாது அப்படிப்பாங்க. ஒவ்வொரு அமைப்புக்குமே இப்போ இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு கீழே வந்து அந்த இந்திய பெருங்கடலை சுற்றி இருக்கிற நாடுகள் இருக்கும், அவங்க வந்து அந்த பேரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அந்த மீட்டிங்கில் அந்த பேரை ஃபைனலைஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுலேருந்து அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அந்த பேரை ஒவ்வொரு புயலுக்கு ஒவ்வொரு பேராக செலக்ட் பண்ணிட்டு வைப்பாங்க. இப்போ இந்திய பெருங்கடலில் பேர் வைக்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஹவு த சைக்ளோன்ஸ் ஆர் நேம்ட் அரௌண்ட் த இந்தியன் ஓஷன். ஸோ 13 நாடுகள் இந்த அமைப்பில் இருக்குது, ஓகேங்களா? 13 நாடுகள் வந்து பேரை வந்து சொல்லும். 13 நாடுகள் வந்து அவங்களுக்கான பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த 13 நாடு என்னென்ன அப்படின்னா பங்களாதேஷ், இந்தியா, ஈரான், மால்தீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்டு ஏமன். ஸோ அல்பபெட்டிக் ஆர்டரில் தான் கரெக்டாக இருக்கு, ஓகேங்களா? BIMOPQSTUY அல்பபெட்டிக் ஆர்டர் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வருடத்துக்கான ஃபர்ஸ்ட் புயல் வந்து வங்கதேசம் பேர் வச்சுது அப்படின்னா அதுக்கு அடுத்த உருவாகிற புயலோட பேர் இந்தியா சஜஸ்ட் பண்ணதா இருக்கும். அதுக்கு அடுத்த உருவாகிற புயலோட பேரு ஈரான் சஜஸ்ட் பண்ணதா இருக்கும். அதுக்கப்புறம் மாலத்தீவு, அதுக்கப்புறம் மியான்மரோட பேரு, அதுக்கப்புறம் ஓமன் பேரு. ஸோ கடைசியில ஏமன் பேர் முடிஞ்சதும் திரும்பவும் வங்கதேசம் ஒரு பேர் வச்சிருக்கும். அந்த பேர்ல இருந்து திரும்ப ரொட்டேஷன் பேசிஸ்ல வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த 13 நாடுகளும் ஒரு பேரை வந்து செலக்ட் பண்ணி தர மாட்டாங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம், ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வங்கதேசம் 13 பேர் தந்திருக்கு, இந்தியா 13 பேரு, ஈரான் 13ஓட பேரு, மாலத்தீவு 13 பேரு. ஸோ 13 கண்ட்ரி 13 பேர் தந்திருக்காங்க. ஸோ இப்பைக்கு இந்திய பெருங்கடலில் வந்து 169 புயல்களோட பேரு தயாரா வச்சிருக்கிறாங்க. 169, 13 கண்ட்ரிஸ் இன்டூ 13 நேம்ஸ், 13 into 13 169 நேம்ஸ் அவங்க லிஸ்ட் தயாரா வச்சிருப்பாங்க.
ஸோ அந்த அமைப்பில் உள்ள நாடுகள் வந்து புயலுக்கு பேரை பரிந்துரை செய்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியா நியூ டெல்லியில இருக்கிற இந்திய வானிலை மையம் வந்து ஃபைனலைஸ் பண்ணும். ஸோ நேம்ஸ் ஆர் செலக்டட் ஆஸ் பர் த கண்ட்ரிஸ் அல்பபெட்டிக்கல் ஆர்டர். கண்ட்ரியோட நேம் அல்பபெட்டிக் ஆர்டர் படி இங்கிலீஷ்ல தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த புயலோட பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நேம்ஸ் ஆஃப் த சைக்ளோன் இந்த இந்தியன் ஓஷன் நிசர்கா. ஸோ 2020 இந்திய பெருங்கடலில் உருவாகின முதல் புயலின் பெயர் வந்து நிசர்கா. இதை காயின் பண்ணது வந்து பங்களாதேஷ மகாராஷ்டிராவில் தாக்குச்சு ஜூன் 2020. இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடலில் உருவான பெயர் வந்து கதி. அந்த பேரை செலக்ட் பண்ணது வந்து இந்தியா நவம்பர் 2020 அரபிக்கடல்ல அது வலு விழுந்துருச்சு. ஓகேங்களா. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல கூட 2 புயல் ஒரே டைம்ல வந்திருக்கு. அரபிக்கடல்ல வந்து கதின்ற புயலும் வங்காள விரிகுடால வந்து நிவர் அப்படிங்கிற புயலும் வந்திருக்கு. ஸோ இப்போ தேர்ட் வந்து நிவர். இது வந்து ஈரான் சூஸ் பண்ண பேரு. ஸோ இதுதான் இப்ப தமிழ்நாடு கோஸ்ட கடக்க போகுது நாளைக்கு. நிவர் அப்படிங்கிறது தான் ஈரான் வச்ச பேரு நவம்பர் 2020. ஸோ இதுக்கப்புறம் வர புயல் இந்திய பெருங்கடல உருவாச்சு அப்படின்னா அதுக்கான பேர் வந்து ஈரானுக்கு அப்புறம் அந்த அல்பபெட்டிக் ஆர்டர் இருக்கிற கண்ட்ரி மாலத்தீவு. அவங்க சஜஸ்ட் பண்ண பேரு புருவி. ஓகேங்களா. புருவி. இப்போ புருவி வந்து கடையை கறந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு புயல் உருவாச்சுன்னா மாலத்தீவுக்கு அப்புறம் இருக்கிற கண்ட்ரி மியான்மர். அவங்க சஜஸ்ட் பண்ண பேரு தாக்குதே. அதுக்கப்புறம் ஓமன். அவங்க சஜஸ்ட் பண்ண பேரு யாஸ். அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட குலாப், கத்தாரோட ஷஹீன், சவுதி அரேபியாவோட ஜவாத், ஸ்ரீலங்காவோட அசானி, தாய்லாந்தோட சித்ராங், அரப் எமிரேட்ஸோட மாண்டோஸ், ஏமனோட மோச்சா. ஓகேங்களா. ஸோ இப்போ 2020 இந்த ஃபர்ஸ்ட் 3 நிசர்கா, கதி, நிவர் இது 3மே பேர் வச்சு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்திய பெருங்கடல்ல உருவாகுகிற புயலோட பெயர் வந்து கண்டிப்பா புருவியா தான் இருக்கும். அது வந்து மாலத்தீவ் வச்சது. ஸோ இந்த ஆர்டர்ல தான் அந்த பேர் வரும். புருவி, தக்குதே, யாஸ், குலாப், ஷாகின், ஜாவாத், அசானி, சித்ராங், மாண்டோஸ், மோச்சா. ஸோ இப்ப இந்த 13 முடிஞ்சது அப்படின்னா 14வது ஒரு புயல் வந்ததுன்னா அப்ப வங்கதேசம் கண்ட்ரி பங்களாதேஷ் வந்து என்ன பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்கோ அந்த பேரு தான் அங்க வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்களாதேஷ் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கோ அந்த பேரு திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த 14வது புயல் போயிடுச்சு அப்படின்னா 15வதுக்கு வந்து இந்தியா வச்ச இன்னொரு பேர் வரும். அதுக்கப்புறம் 16வது ஈரான் வச்சது இன்னொரு பேர் வரும். திஸ் வில் பி ஆன் த ரொட்டேஷன் பேசிஸ். ஸோ இப்போ பங்களாதேஷ் வந்து 13 நேம் தந்திருக்கு, இந்தியா 13 நேம், ஈரான் 13 நேம். அது மாதிரி 13 நாடுகளும் 13 டிஃப்ரெண்ட் நேம் தந்திருக்கிறாங்க. ஸோ 169ஓட பெயர் வந்து இப்போ இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நியூ டெல்லியில இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டை வச்சு அவங்க பேர் வச்சுட்டே வருவாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து என்னென்ன பேர் சைக்ளோனுக்கு தந்திருக்கிறாங்க அப்படின்னா கதி, அது வந்து வலுவிழந்துருச்சு. அர்த்த புயல் வந்து இந்தியா சூஸ் பண்ண பேர் வந்து தேஜ். கதிக்கு அப்புறம் தேஜ்ன்ற புயல் வந்து இந்தியா வச்ச பேர், அவ்வளவுதான். ஸோ அப்படின்னா இந்த தேஜ் வந்து எத்தனாவதா வரும் அப்படின்னா இந்த 13 புயலும் போயிட்டு 14வதா வங்கதேசம் போயிட்டு 15வதா ஒரு புயல் உருவாகிறப்பதான் தேஜ் வரும். ஓகேங்களா. தேஜுக்கு அப்புறம் வந்து இந்தியாவோட பெயர் வந்து மொரசு, ஆக், வியோம், ஜஹர், புரோபோ, நீர், பிரபஞ்சன், குர்னி, அம்பூத், ஜலதி, வேகா. ஸோ இந்த 13 பேர் தான் இந்தியா சஜஸ்ட் பண்ணிருக்கு. இதுல கதி அப்படிங்கிறது வச்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த 12 பேர் ஓகேங்களா. மீதி 12 பேர் ரொட்டேஷன் பேசிஸ்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ், அதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் ஈரான், அதுக்கப்புறம் மாலத்தீவு, மியான்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஏமன் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பங்களாதேஷ் இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு வரும். இப்படிதான் வந்து சைக்ளோனுக்கு பேர் வைக்கிறாங்க. இதே கான்செப்ட் தான் டைஃபூனுக்கு பேர் வைக்கிறது, ஹரிக்கேனுக்கு பேர் வைக்கிறது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரீஜினல் ஸ்பெஷலைஸ்டு மெட்ரோலஜிக்கல் சென்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் சென்டர், உலக வானிலை மையமே வந்து இதுக்கு ஓகே பெர்மிஷன் தந்திருக்கிறாங்க. இதுதான் வந்து புயலுக்கு பேர் வைக்கிற ப்ரொசீஜர்ஸ் இப்படிதான்.
ஸோ தேங்க் யூ. ஹேவ் அ குட் டே.